குழந்தைங்க தவள ஆரம்பித்தாலே கீழே என்ன இருந்தாலும் எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பழக்கத்தை தான் நீங்கள் வந்து குழந்தைங்க தானாக எடுத்து சாப்பிட்றதுக்கு மாற்றணும். ஸோ அப்படி மாற்றுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு வந்து பொரியை வச்சு தான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அரிசி பொரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த அரிசி பொரியிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் விட்டமின் பி சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. ஆனால் குழந்தைக்கு 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா உப்பு இல்லாத பொரி கூட குழந்தைங்க தாராளமாக சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ்லேயே உப்பு இல்லாமலும் இனிப்பு இல்லாமலும் சாப்பிடக்கூடிய ஒரே ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது இந்த பொரி மட்டும்தாங்க. எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். அதுவும் குழந்தைங்க அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சிந்தி தான் சாப்பிடுவாங்க. பட் அதனால் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. கீழே வந்து ஒரு பாய் விரித்து அப்புறம் குழந்தைய உட்கார வச்சு சாப்பிட சொல்லுங்கள். கீழே சிந்தி இருக்கிறது தரைக்கு சுத்தமாக இருந்துச்சுன்னா அவங்க எடுத்து சாப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. ஏன்னா குழந்தைங்க எதையோ எடுத்து வாயில் வைப்பாங்க. பட் சாப்பிட்ற பொருள் எது அதுதான் எடுத்து வாயில் வைக்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு இப்படி கூட நம்ம வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ என்னோட பிள்ளைக்கு வந்து நான் ஸ்நாக்ஸாக வந்து அவல் பொரி கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைக்கு வந்து ஸ்நாக்ஸாக அவல் பொரி தாராளமாகவே கொடுத்துக்கலாங்க. ஸோ இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இப்படி கூட நீங்கள் சாப்பிட வைக்கலாம். ஸோ பொரியை வந்து விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, விழா காலங்களில் மட்டும் இல்லை, குழந்தைங்க இருந்தாலே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ நன்றி. இணைந்திருங்கள் ஊட்டச்சத்து நிபுணருடன்.